அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சோளா பூரி சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 50 கிராம் ரவை, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோன்னு நம்ம இட்லி சோடா சொல்லுவோம்ல, ஸோ அது ஆப்ப சோடா, அது கொஞ்சோன்னு ஒரு சிட்டிகை சேர்த்துக்காங்க. 200 கிராம் தயிர். ஸோ சோளா பூரிக்கு என்னென்ன சேர்க்கணுன்றதை சொல்லியிருக்கேன். மைதா தான் யூஸ் பண்ணணும், கோதுமை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நினச்சி விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிணைங்க. ஸோ நல்லா பிசைஞ்சு ஒரு பூரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. ரவையை ஊற வைக்க வேணாம், இதே மாதிரியே கொடுங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு ஒரு 2 மணி நேரம் கம்பல்சரி ஊற வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா வரும், சோளாப்பொடி புசு புசுன்னு நல்லா பெருசாக வரும். கொண்டைக்கடலை வேணும், வெள்ளை கொண்டைக்கடலை. ஸோ அது வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம பிணைஞ்சது. ஸோ இது மாதிரி நல்லா பிணைஞ்சு ஒரு ஈர துணி போட்டு அதை நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சன்னா மசாலா பட்டை லவங்கம் ஏலக்காய் கொடுத்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் பாக்ஸாக கட் பண்ணி அதை போட்டிருக்கேன். ஒரு 1/4 கிலோ கொண்டைக்கடலைங்க 6 மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு 8 விசில் விட்டு வச்சுருக்கேன். ஸோ அது கூட வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு கொடுத்துருக்கேன். 1/4 கிலோ சன்னாக்கு 1/4 கிலோ கொண்டைக்கடலைங்க. ஸோ அதுக்கு நான் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஆனால் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் கொடுத்து நல்லா வதக்குங்க. ஒரு 3 தக்காளி நல்லா நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்லா வதக்குங்க. ஒரே ஒரு ஸ்பூனு இல்லைன்னா 1/2 ஸ்பூன் ஒரு கரம் மசாலா சேர்த்துக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்காங்க. ஏன்னா நான் கொஞ்சோன்னு கொண்டைக்கடலை வேக வைக்கும்போது அதில் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் உப்பு நான் பார்த்து சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கொடுத்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இது கூட நான் இப்போது சன்னா மசாலா சேர்க்குறேன். ஸோ வந்து சோலி மசாலான்னு சொல்லிட்டு எவரெஸ்ட் கம்பெனி. ஸோ அது நான் ஒரு 3 ஸ்பூன் கொடுத்துருக்கேன், சன்னா மசாலா மட்டும். எல்லாத்தையும் கொடுத்து நல்லா வதக்குங்க. இது கூட தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்து நல்லா வதக்கிட்டு நான் வேக வச்சுருக்கேன் இந்த கொண்டைக்கடலையை இதுக்குள்ளே சேர்க்குறேன். கருப்பு கொண்டைக்கடலை வேணாங்க, ஸோ இதுவே சேருங்க. மூக்கல்ல சொல்லுவாங்க, கொண்டைக்கடலை சொல்லுவாங்க, அவ்வளோதாங்க. நல்லா ஒரு பிரட்டிட்டு கொஞ்சோன்னு தண்ணி கொடுத்துட்டு இதை நல்லா ஒரு விசில் விட்டுருக்காங்க. ஒரு 3 விசில் 4 விசில் விட்டுருக்காங்க. பாருங்கள், விசில் விட்டு நம்ம எடுத்தாச்சு. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் பார்க்கவே. இது ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க. அண்ட் மல்லித்தலை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்காங்க. இதோட ஃப்ளேவர்ஸும் சேர்ந்து இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் வாசனையே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம சோளா பூரி எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிணைஞ்சு வச்சுருக்க மாவை ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு பூரி அளவுக்கு, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு மாவு எடுத்து அதை நல்லா பரத்தி எண்ணெய் நல்லா காயணுங்க. நல்லா காய்ஞ்சி புகையாக வருங்கள்ல, ஸோ அந்த டைமில் போட்டுட்டு இது மாதிரி எண்ணெயை வந்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் புசு புசுன்னு வரும். 2 பக்கமும் நல்லா பிரட்டி விட்டு நல்லா முறுன்னு எடுத்து அந்த சன்னா மசாலா வச்சு சாப்பிடும்போது நல்லா சும்மா சொல்லக்கூடாதுங்க, நிஜமாகவே சொல்கிறேன், செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணிட்டேன், அதை டேஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.